வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேஷின் பெர்லினுக்கு முன்னாடி நடக்கிற லாஸ்ட் மினிட் அப்டேட் தான் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்ன சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல ஒரு சில பெரிய பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் பண்ணேன். அதாவது நம்ம WWE கேம் வச்சு லைவ் பண்ணேன். அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வரல. நிறையா பேர் கழுவி ஊற்றிருக்கீங்க, கமெண்ட்டும் வரல. ஆனால் நான் மட்டும் பைத்தியக்காரத்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே அந்த மூமெண்ட் ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ லைவ் வரல ப்ரோ, அதாவது சாரி வீடியோ எடுக்கல ப்ரோ, வாய்ஸ் மட்டும் கேட்குது ப்ரோ, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் பைத்தியக்காரத்தனமாக உளறிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக போச்சு. 1.5 மணி நேரம் லைவ் போட்டு. ஆனால் பரவாயில்ல, அப்படியுமே பிளாக் ஸ்க்ரீன் போட்டு என் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணனால ரொம்ப தேங்க்ஸு. சுபாஷ் ப்ரோ, மிஸ்டர் விக்கி ப்ரோ, விஜேந்திரன் ப்ரோ, தேங்க்யூ. சரி, ஓகே. பெஸ்ட் பரியில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் என்னென்னா, இன்றைக்கி டேட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 நடக்க போகுது. அதாவது கிக் ஆஃப் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணி 10:30 முடிக்க போகிறாங்க. மெயின் ஷோ வந்து 10:30 ஆரம்பிக்க போகுது. எல்லோரும் மிஸ் பண்ணிடுறாங்க. நார்மலி இந்த கிரவுண்ட் ஜோல்ஸ் மாதிரி தான் அந்த மேட்ச் நடக்க போகுது. அங்கே வந்து நம்ம கிக் ஆஃப் ஷோவை 10:30 ஆரம்பிச்சு 2:30 முடிக்க போகிறோம். அதிகபட்சம் 1 மணிக்கே முடிச்சிருவாங்க, 1:30 முடிச்சிருவாங்க. நீங்கள் எப்படி கிரவுண்ட் ஜோல்ஸ் அண்ட் எலிமினேஷன் சாம்பர் எப்படி சவுதி அரேபியா ஈவெண்ட் எப்படி பார்ப்பீங்களே, அதே மாதிரி தான் நம்ம டிவியில் பார்க்குறோம். நம்மளுக்கு ஹாப்பி தான். நான் இப்போ தான் பார்த்தேன். இந்த டாடா ஸ்கையில் வந்து நான் டாடா ஸ்கை டிஷ் யூஸ் பண்ணுறோம். அது வழியாக பார்த்து கீழே இறக்கி அப்போ வந்து 10 தான் போட்டுச்சு. அதனால் கவலை எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. பெஸ்ட் பர்லினில் ராண்டி வாஸ் குந்தருக்கான மேட்ச்சில் ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்றப்ப பார்க்கும்போது, இன்றைக்கான ஸ்மாக் டவுனில் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நடத்தினார். அதாவது ஓப்பன் சேலஞ்ச் நடத்தல யார் வந்தாருன்னா, லூக்ரி கைசர் வந்தார், ஜெர்மன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்மனியில் தான் இருக்கார். அதாவது ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா லூக்ரி கைசர் தான் அந்த ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணார் எல்என்ஐட்டு கூட. ஆனால் இப்போதைக்கு அவர் அங்கே தான் இருக்கார். அவர் அங்கே இருந்தாவே டேஞ்சர். அவர் யாருன்னா இம்பீரியம் கூட இருக்கிறவர். பட் அங்கே இருந்தனால ராண்டி மேட்ச்சில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 3 ஷோ தான் நடந்துச்சு. மெயினாக ஓப்பன் சேலஞ்ச் நடந்துச்சு. அந்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லூக்ரி கைசர் வந்தார். நம்ம நினச்சோம் ஏஜெஸில் வருவார், லோகன் பால் வருவார்ன்ட்டு. ஆனால் கடைசியில் வரவே இல்லை. லூக்ரி கைசன் நம்ம யாரும் நினைக்காத ஆள், ஜெர்மனில், அதாவது ஜெர்மன் ஹோம் டவுன், அதனால் மேட்ச் பண்ண விட்டாங்க. ஸோ போய் தொலையுது. அவர் இருக்கிறனால கொஞ்சம் ராண்டி மேட்ச்சில் வந்து நம்ம வந்து இன்வால்மெண்ட் பார்க்கலாம். மேபி அந்த ராண்டி மேட்ச்சில் இவர் வந்து உழப்புறதை பார்க்கலாம். இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம குந்தருக்கு அகைன்ஸ்ட் அவர் திரும்பிடுவார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நடக்காது, ஒரு 50% நடக்காது, சான்ஸ் கிடையாது. ஏன்னா WWE இன்ன வரைக்கும் என்ன யோசிச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி லூக்ரி கைசன் வரலாம். சரி, பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் இன்றைக்கி இன்னொன்று மெயினாக நடந்துச்சு. நயா ஜாக்ஸ் தான். நயா ஜாக்ஸ் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. கூட மிச்சின்னு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா, நான் இன்றைக்கி அடிச்சு இதை வச்சுலாம் அவனை துவைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கெண்டோ ஸ்டிக் வச்சு அடின்னு அடிச்சு விட்ருப்பாங்க. அந்த ட்ராஸ்கேனை தூக்கிலாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. நம்ம நயா ஜாக்ஸே ஓட விட்டுருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கீழே அந்த நெருப்புக்கு அணைப்பாங்களே, அந்த ஸ்ப்ரேயெல்லாம் எடுத்து கண்ணில் அடிச்சு விட்ருவாங்க. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலையே சாட்சி மூமெண்ட் தான் இது. ஆனால் இந்த மலையை இந்த இத்தினோண்டு மிஷின் வந்து எலிக்குட்டி எப்படி சாக்கி நான் நினச்சி கூட பார்க்கல. தூக்கி டேபிளே போட்டு டேபிளே உடச்சிட்டாங்க. இதான் ஒரு மெயினான ஒன்று நடந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிஃபனி ஸ்டேட்டஸ் அங்கே உள்ளே வந்தாங்க. டிஃபனி ஸ்டேட்டன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த மேன் கேஷிங் பண்ணாங்க. கேஷிங் பண்ண போகிறாங்கன்னு நினச்சோன்னே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. பார்த்தா மிச்சின் வந்தாங்க. மிச்சினை வச்சு மணி இந்த மேக் அட்டாக் பண்ணிவிட்டு கேஷிங் பண்ணும்போது பார்த்தா நம்ம சர்ப்ரைஸ் ரிட்டன் பேலி வந்துட்டாங்க. பிரேலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபனியை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. எப்படி மிச்சின் வந்து நயா ஜாக்ஸை அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி அது திருப்பி கொடுத்துட்டாங்க. நயா ஜாக்ஸு மிச்சினை வந்து அப்பளம் மாதிரி நொறுக்கி கீழே போட்டாங்க. அதாவது டேபிளில் தூக்கி போடுறதும், கெண்டோ ஸ்டிக்கை வச்சு அடி அடிக்கிறதும், அவங்க ஃபினிஷர் மூவ் போடுறதும், ரெஃப்ரி என்ன தான் சொன்னாலும் நீ போமா அப்படின்ற மாதிரி கெண்டோ ஸ்டிக்கை அடின்னு அடித்து ஓட விட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் சிஎம் பங்க் தான். இந்த மேட்ச்சில் யாரோட இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்னா மேபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்களேன். அதாவது பேஷின் பேப்பரியூவில் செத்ரான்ஸும் இருக்கார். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த பேப்பரியோட மெயினான போஸ்டரில் செத்ரான்ஸ் இருக்கார். மேபி அந்த இன்ஜுரினால தான் தள்ளி போயிட்டார். ஆனால் மேபி இன்னும் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. மேபி செத்ரான்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரெடிக்ஷன் தான். சரி, பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்மாக்டவுன் இன்னொன்று மெயினாக என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கெவின் ஓவன்ஸ் அண்ட் கோடி ரோட் வந்து ஒரு பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, நம்ம இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் அகைன் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கோடி கேட்பார். அது கெவின் ஓவன்ஸ் என்ன சொன்னார்னா, நான் இந்த சாம்பியனை 8 வருஷமாக கஷ்டப்பட்டேன், இந்த சாம்பியனை ஜெயிக்கணுன்ட்டு இப்போ என் கைக்கு வந்திருக்கேன், ஆனால் விட மாட்டேன், ஒன்று அடித்து அன்றைக்கி ஓட விடுறேன் அப்படின்னோடனே நம்ம கோடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, வா பார்த்துக்கலாம், 100% யார் ஜெயிக்கிறான்னு தெரியுமா, கோடி தான், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்றவார் சொல்லுவார். அப்போ அங்கே வந்து பார்த்துக்கலான்னொடனே இவங்க 2 பேரும் காதுகிட்ட குசுன்னு பேசிட்டு போயிடுவாங்க. என்னன்னே புரியாது. அது ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது வந்து இன்றைக்கி 10:30 தெரியாது, சாரி 1:30 தான் தெரியும். அப்போ தான் மெயின் ஷோ நடக்கும். சாரி, மெயின் ஷோ வந்து என்னென்னா ராண்டி குந்தர் தான். இது வந்து ஃபஸ்ட் மேட்சாவது போட வாய்ப்பு இருக்குது. மேபி 10:30 யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, இன்றைக்கான அப்டேட் வீடியோ முடிஞ்சு நம்ம நாளைக்கு வந்து பேஷ் இந்த பேப்பரையும் முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் நம்ம பெரிய வீடியோ பார்க்கலாம். மேபி பேஷ் இன் த பெர்லின் பேப்பர் வந்து நாளைக்கு என்னோட வீடியோ கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. சரி ஓகே, லைவ் பண்ணோம், ஓரளவுக்கு நல்லா போச்சு, நல்லா வியூஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நைட்டு என்னால் வீடியோ போட முடியாது நண்பா, முடிஞ்சால் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.